வணக்கம் நண்பா. இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கலைஞர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்ட மனு எல்லாருமே பார்த்தீங்கன்னா மீண்டும் மேல்முறையீடு செய்யலாம்ன்ட்டு ஒரு வாய்ப்பினை பார்த்தீங்கன்னா வழங்கியிருக்காங்க தமிழக அரசு. ஸோ அதை பற்றின முழு விவரம் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? வாங்க என்ன டீட்டெயில்ன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் எடுத்துக்கோங்க. உங்கள் மொபைலில் ஏதாவது ஒரு கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணதும் கூகுள் சர்ச்சில் மகளிர் உரிமை தொகை வெப்சைட்டுன்னு டைப் பண்ணுங்கள். இப்படி டைப் பண்ணதும் ஃபஸ்ட்டு வெப்சைட்டே ஒன்று வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் பாருங்கள், தமிழ்நாடு கவர்மெண்ட் போர்ட்டல். கீழே பார்த்தீங்கன்னா kmut.tn.gov.in, ஓகேங்களா? இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் நார்மல் இன்டர்ஃபேஸ் இது போல் தாங்க இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் உங்கள் விண்ணப்பத்தின் நிலை அறியன்று கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் ஸ்லோவாக லோடிங் ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணி 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதும் இது போல் தாங்க காட்டும். இதில் பொதுமக்கள் உள்நுழைவுன்ட்டு இருக்குது இல்லையா? அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் கொடுத்து ஓடிபி அனுப்பவும்ன்ட்டு இருக்குது இல்லையா? க்ரீன் கலரில் அதை கிளிக் பண்ணணும். ஆதார் எண்ணை டைப் பண்ணிவிட்டு ஓடிபி அனுப்பவும் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இதில் என்டர் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கேப்சா என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா இது போல் தாங்க உள்ளே வந்துடும். உள்ளே வந்ததும் பார்த்தீங்கன்னா இது போல் தாங்க உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் இதில் ஷோ ஆகும். அது கீழே தள்ளிட்டே வந்தீங்கன்னா கடைசியாக கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் விண்ணப்பிச்சிங்க இல்லையா? ஸோ அதை பற்றின டீட்டெயில் கீழே கொடுத்துருப்பாங்க. இப்போ அதை பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் என்ன கொடுத்துருக்காங்க படித்து பார்த்துட்டு நீங்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தாராளமாக மீண்டும் விண்ணப்பிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன ரீசன் வருதுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஒரு மகளிர் உரிமை தொகையை எப்படி விண்ணப்பிக்கணுன்ற வீடியோ பார்த்தீங்கன்னா முழு விவரமாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது போல் யூஸ்ஃபுல்லான நியூஸஸை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனல் கொடுங்க, ஓகேங்களா?